நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா க்ளோசரியை பார்க்க போகிறோம். க்ளோசரின்னு சொன்னால் சொற்களஞ்சியம்னு அர்த்தம். அப்போ இந்த சாப்டரோட சொற்களஞ்சியத்தை பார்ப்போம் ரைட்டா. ஃபஸ்ட்டு இது என்னது ஹெக்மானி. அப்போ ஹெக்மானின்னா என்னது? ஹெக்மானின்னு சொன்னால் ஆக்சுவலி ஒரு ஒரு நான் தமிழ்லே படிச்சிடுறேன், பிறகு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஹெக்மானி என்ன சார்? மேலாதிக்கம்னு சொல்லியிருக்கான் ரைட்டா. இப்போ மேலாதிக்கம் எப்படி விவரிக்கப்படுகிறது அப்படின்றத பார்க்கலாம் ரைட்டா. அப்போ லீடர்ஷிப் அப்படின்றான். நல்லா கவனிங்க. ஒரு லீடர்ஷிப் அப்படின்னா ஒரு தலைமை தாங்குதல் ரைட்டா. லீடர்ஷிப்னா தலைமைத்துவம்னு அர்த்தம். தலைமை தாங்குதல் ஒரு கட்சிக்கோ ஒரு ஒரு குழுவுக்கோ தலைமை தாங்குதல். இப்போ உங்கள் ஸ்கூலில் யார் தலைமை தாங்குறாங்க? ஹெச்எம் ரைட்டா. அப்போ தலைமை தாங்குதல்னு அர்த்தம் ரைட்டா. ஆர் டாமினன்ஸ்னு என்னது? ஆதிக்கம். அது ஆதிக்கம் செலுத்துறது ரைட்டா. நான் தான் பெரிய ஆள் அப்படின்னா ஒரு ஏரியாவில் ஒரு பயில்வான் ஆதிக்கம் செலுத்துகிறார் இல்லையா, அப்போ டாமினன்ஸ். அது இந்த ரெண்டுமே பொருள்படும் ரைட்டா. அதாவது தலைமைத்துவம் அண்டு டாமினன்ஸ்னு என்னது? ஆதிக்கம் ரைட்டா. அது எப்படி ஆதிக்கமும் தலைமைத்துவமும் இருக்கும் அப்படின்றத பார்க்கணும். எஸ்பெஷலி அப்படின்னு சொன்னால், அப்போ எஸ்பெஷலி பை ஒன் ஸ்டேட் ஆர் சோசியல் குரூப். ஓஆர் போட்டிருக்கான், ஏஆர் கிடையாது. சோசியல் குரூப் ஓவர் அதர்ஸ் அப்படின்னா எஸ்பெஷல்னு என்னது? முன்னுதாரணமாக, குறிப்பாக அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக ஒரு மாநிலத்தில் ரைட்டா. எஸ்பெஷலி பை ஒன் ஸ்டேட்னா ஒரு மாநிலத்தில், இல்லை ஒரு தேசத்தில். இந்த இடத்துல என்ன வரும்? ஒரு தேசத்தில்னு வரும் ரைட்டா. இங்கிலீஷ்காரன் தான் நாடு தான். அப்போ ஒரு தேசத்தில், குறிப்பாக ஒரு தேசத்தில் என்ன செலுத்தணும்? லீடர்ஷிப் அல்லது டாமினன்ஸ், அதாவது தலைமைத்துவம் இருக்கணும், இல்லைன்னா ஆதிக்கம் செலுத்தணும். எது ஆதிக்கம் செலுத்தணும்? ஒரு தேசத்தில் ஆதிக்கம் செலுத்தணும், குறிப்பாக ஆதிக்கம் செலுத்த வேண்டும். யார் மேலே? ஓவர் அதர்ஸ்னால் அடுத்தவங்க மேலே ஆதிக்கம் செலுத்தணும். அல்லது ஓஆர் சோசியல் குரூப்ஸ்னு போட்டிருக்கான். சோசியல் குரூப்னு என்னது அப்படின்னா சமூக குழுக்கள்னு அர்த்தம். ஒரு சமூகத்தின் மீது, சமூகம் இருக்கு இல்லையா. இப்போ ஒவ்வொரு சமூகம்ன்றது இப்போ கிறிஸ்டின் ஒரு சமூகம், ஹிந்து ஒரு சமூகம், முஸ்லீம் ஒரு சமூகம், அந்த சமூகத்தின் மீது ஆதிக்கம் செலுத்துவது. அப்போ ஹெக்மோனின்னு என்னது? நான் திரும்பி படிக்கிறேன் பார்த்துக்கோங்க. ஒரு தலைமைத்துவம் அல்லது டாமினன்ஸ்னால் ஆதிக்கம் செலுத்துவது. ஆதிக்கம் யார் மேலே செலுத்துவது? எஸ்பெஷலி பை யார் செலுத்துவாங்க? பை எ கண்ட்ரி அப்படின்னா ஒரு தேசம் ஆதிக்கம் செலுத்தும். பை எ ஸ்டேட் அப்படின்னா ஒரு தேசம் ஆதிக்கம் செலுத்தும். ஓவர் யார் மேலே? ஒரு சோசியல் குரூப்பு மேலே ஆதிக்கம் செலுத்தும் ரைட்டா. ஒன்று ஒரு தேசம் ஆதிக்கம் செலுத்தும், அல்லது ஒரு சோசியல் குரூப்பு மேலே ஆதிக்கம் செலுத்துவதுக்கு பேர் ஹெக்மோனி. அதனால தான் என்ன பண்ணால் ஹெக்மோனின்றது ஆதிக்கம், மேலாதிக்கம். யார் மேலேயாவது அதிகமான பவரை யூஸ் பண்ணால் அதுக்கு பேர் மேலாதிக்கம்னு அர்த்தம் ரைட்டா. அதுக்கடுத்து ஓப்னிக்சஸ் அப்படின்னா ஓப்னிக்சஸ்னால் என்னது? எக்ஸ்ட்ரீம்லி அன்பிளசன்ட் அப்படின்னா, ப்ளசன்ட்டு என்னது? சந்தோஷம். அன்பிளசன்ட்னா சந்தோஷம் இல்லாமல், ப்ளசன்ட்டுனா சந்தோஷம். அப்போ அன்பிளசன்ட்னா சந்தோஷமே இல்லை. எக்ஸ்ட்ரீமில் ரொம்ப அதிகமான அன்பிளசன்ட், சந்தோஷமே இல்லாமல் அன்பிளசன்ட்டுன்னு அர்த்தம் ரைட்டா. அப்போ சந்தோஷமே இல்லாமல் அன்பிளசன்ட்டுன்னு சொன்னால் அவனோட மீனிங் என்ன? அதாவது அன்பிளசன்ட்னா அதாவது என்ன சொல்லுவாங்க? அதாவது விரும்பத்தகாத ரைட்டா. அப்போ எக்ஸ்ட்ரீம்லின்னா மிகவும் விரும்பத்தகாத, விருப்பமே இல்லை. ப்ளசன்ட்னா விருப்பம், அன்பிளசன்ட்னா விருப்பமே இல்லை, விரும்பத்தகாத, விருப்பம் இல்லாமல், மிகவும் விருப்பம் இல்லாமல் ரைட்டா அப்படின்னு சொல்லலாம். இப்போ ப்ளசன்ட்னு என்னது? சந்தோஷம் ஆல் இனிமை ரைட்டா. அப்போ மிகவும் எக்ஸ்ட்ரீமில் ரொம்ப மிகவும் விருப்பம் இல்லாமல் இருக்கிறது. இவன் என்ன போட்டிருக்கான்னு பார்ப்போமா? விரும்பத்தகாத, அதாவது விருப்பம் இல்லாமல். ஆனால் விருப்பம் இல்லாமல்னு போட்டிருக்கான். அன்பிளசன்ட்னா விருப்பம் இல்லாத. ஆனால் எக்ஸ்ட்ரீம்லனா மிகவும்னு அர்த்தம், அதை போடலை ரைட்டா. அதுக்கடுத்து வெறுக்கத்தக்க, அன்பிளசன்ட்னா வெறுக்கத்தக்க ரைட்டா. அப்போ எக்ஸ்ட்ரீமில் மிகவும் இன்னும் அதை சேர்த்து போட்டுக்கோங்க ரைட்டா. அடுத்து கன்சனஸ்ன்னு சொன்னால் ஜென்ரல் அக்ரிமெண்ட் அப்படின்னா ஒரு பொது அக்ரிமெண்ட்னா ஒரு ஒப்பந்தம். இப்போ ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. இப்போ ஒருத்தர் இன்னொருத்தரோட ஒப்பந்தம் போடுறாங்க. இந்த ஒரு நிலமோ ஒரு காரோ எதுக்கோ ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. அக்ரிமெண்ட்னா ஒப்பந்தம் என்னது? இந்த உங்கள் நிலத்தை நான் 2 வருஷத்துக்கு நான் விவசாயம் பண்ணணும்னு ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க ஒரு ஓனர்கிட்ட போய். இப்போ நானே இருக்கேன், இந்த ஒரு பள்ளிக்கூடத்தை ஓனர் சொல்கிறாரு, இந்த பள்ளிக்கூடத்தை நடத்த முடியல, நீங்கள் நடத்துறீங்களான்னு எனக்கு கேட்குறாரு. சரி நான் நடத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ அந்த பள்ளிக்கூடத்தை என்னை விட்டுட்டு போயிடுவார். அப்போ நான் ஒரு ஒப்பந்தம் போடுவேன். இந்த 2 வருஷத்துக்கு இந்த பள்ளிக்கூடம் என் பொறுப்பில் இருக்கும். அந்த 2 வருஷம் வரைக்கும் அவர் தலையிட மாட்டார். அதுக்கு பேர் தான் அக்ரிமெண்ட் ரைட்டா. ஜெனரல் அக்ரிமெண்ட் ரைட்டா. அப்போ ஜெனரல் அக்ரிமெண்ட்டுன்னு என்னது? பொது
ஒப்பந்தம்னு அர்த்தம். ஜென்ரல்னால் ஒரு பொது ஒப்பந்தம். அதுதான் கன்சனஸ்னால் இவன் என்ன போட்டிருக்கான்னு பார்ப்போமா? கருத்து ஒற்றுமை. அதாவது அது அக்ரிமெண்ட் கருத்து ஒற்றுமைன்னு 2 பேரோட ஒரு கருத்துக்கள் சேர்ந்திருந்தால், கருத்துனா உங்களோட எண்ணமும் என்னோட எண்ணமும் சேர்ந்திருந்தால் அதற்கு பேர் ஜென்ரல் அக்ரிமெண்ட்னு சொல்கிறான். ரைட்டா? கருத்து ஒற்றுமை முழு இசைவு அப்படின்னா கருத்து ஒற்றுமைன்னு சொல்கிறான். அடுத்து முழு இசைவுன்னு சொல்கிறான். ரெண்டுமே சேர்ந்திருத்தல். அதாவது அக்ரிமெண்ட்னாலும் சேர்ந்திருத்தல் தானே ஒத்துக்கிறாங்க. அப்போ இதுவும் அதுவும் ஒரே மாதிரி தான். ரைட்டா? அப்போது ஹிப்போக்ரைசின்னு சொன்னது என்னது? ஹிப்போக்ரைசின்னு சொன்னால் அதை இன்சின்சியாரிட்டின்னு அர்த்தம். இன்சின்சியாரிட்டி என்னது? நேர்மையற்ற தன்மை. ரைட்டா? சின்சியாரிட்டி என்னது? நேர்மையாக இருக்கிறது. அப்போ இன்சின்சியாரிட்டினா நேர்மை இல்லாமல் இருக்கிறது. ரைட்டா? அப்போது இதோட மீனிங் என்ன வருது? செடிசேஸ்ன்னு சொன்னால் செடிசேஸில் அதாவது ஹிப்போக்ரைசின்னு சொன்னால் இன்சின்சியாரிட்டி என்னது? நேர்மை இல்லாமல் இருக்கணும் அப்படின்றான். இது ஒரு அர்த்தம். இங்கிலீஷில் பல அர்த்தங்கள் இருக்கும் ஒரு வேர்டுக்கு. அடுத்து என்னது? நேர்மை இல்லை. ஒருத்தர் என்கிட்ட நேர்மையே இல்லை, என் தங்கச்சி ஏமாற்றி சாப்பிட்றேன். ரைட்டா? அப்போ என்கிட்ட நேர்மையே இல்லை. ரைட்டா? இதுதானே மீனிங். அப்போது ஏமாற்றி சாப்பிட்டா நேர்மை இல்லைன்னு அர்த்தம். அப்போ இதுக்கு இன்னொரு அர்த்தம் சொல்லலாம். ஃபேஸ்னஸ் அப்படின்னா 2 முகம். புரியுதா? ஃபேஸ்னஸ்னால் 2 ஃபேஸ்னா ஒரு முகம், 2 முகங்கள் அப்படின்னா 2 முகம்னா அப்போ நான் பொய் சொல்லும்போது ஒரு முகம், நான் சாப்பிடும்போது ஒரு முகம். ரைட்டா? அப்போ நான் உண்மையே சொல்லலை. ரைட்டா? அதான் 2 முகங்கள். இது ஒரு மீனிங். ரைட்? நெக்ஸ்ட்டு அடுத்து டிஸ்கானஸ்டினா கானஸ்டின்னு என்னது? நேர்மையாக இருக்கிறது. ரைட்டா? அப்போ டிஸ்கானஸ்டினா நேர்மையற்ற முறையில். நேர்மைன்றது என்னது? நேர்மையாக இருக்கிறது. இவன் தான் ஹிப்போக்ரைசின்னு சொல்லிட்டானே. ஹிப்போக்ரைசினா எதுவுமே எதிர்ப்பதமாக இருக்கணும். அதான் ஹிப்போக்ரைசி. டிஸ்கானஸ்டின்னு நேர்மையாக இருக்கணும். டிஸ்கானஸ்ட்னா அதாவது நேர்மையற்ற முறையில் இருக்கிறது. அடுத்து 4வது ஒரு உதாரணம் சொன்னால் லிப் சர்வீசஸ் அப்படின்னா உதட்டளவில் பேச்சு. இப்போ நான் கடன் கேட்க போகிறேன் ஒருத்தன்ட்ட போயிட்டு, ஐயா எனக்கு ஒரு 1 லட்ச ரூபா கொடுங்கன்னு கேட்குறேன். சரி வாங்க பார்க்கலாம் அப்படிம்பார். ஆனால் வாங்க பார்க்கலாம் அப்படின்னா கொடுக்குறேன்னு சொல்ல மாட்டார். வாங்க பார்க்கலாம் அப்படின்னா உதட்டளவில் சர்வீசஸ். ஆனால் கொடுக்க மாட்டார். அதாவது அதுக்கு பேர் என்ன சொல்ல? லிப் சர்வீஸ்னால் உதட்டளவில் வேலை, உதட்டு வேலைன்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அல்லது இன்னொரு மீனிங் இருக்குது அதுக்கு. லிப் சர்வீஸ் பாவனை காமிப்பார். அந்த நேரத்தில் எதாவது சொல்ல முடியாது, அதனால் சொல்லுவார். அப்போ இதுவும் எதிர்ப்பதமாக தான் இருக்குது. ரைட்டா? நெக்ஸ்ட் டெமான்ஸ்ட்ரேஷன் என்னது? ப்ரொட்டஸ்ட் மீட்டிங் அப்படின்னு சொன்னால் டெமான்ஸ்ட்ரேஷன் மீட்டிங் அப்படின்னு சொல்லும்போது அது என்ன வருது? அதாவது டெமான்ஸ்ட்ரேஷன் வராது, ஹிப்போக்ரைசி வரும். என்ன நெக்ஸ்ட் இது வரும். இது செடிட்டியஸ்ன்னு சொன்னால் செடிசியஸ் இதுக்கு எப்படி பண்ணால் டீ வர அந்த இடத்துல ப்ரொனன்சியேஷனில் செடிசியஸ்னு வரும். ரைட்டா? அப்போ செடிசியஸ்னு இனிஷியேட்டிங். அப்போ இனிஷியேட்டிங் அப்படின்னு வரும்போது என்ன? இனிஷியேட்டிங்னா ஒருத்தர் இவனை இனிஷியேட் பண்ணுறோம். இனிஷியேட்னா ஐ ஆம் இனிஷியேட்டிங் திஸ் திங் அப்படின்னா நான் இதை தூண்டுகிறேன். ஐ ஆம் இனிஷியேட்டிங் தி ஸ்டூடெண்ட்ஸ், பிசி ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மாணவர்களை இனிஷியேட் பண்ணுகிறேன் அப்படின்னு தூண்டுகிறேன். டு ஸ்டடி வெல் அப்படின்னா நன்றாக படிக்க வேண்டி நான் தூண்டுகிறேன். ரைட்டா? அதே மாதிரி அதாவது செடிசியஸ்னால் இனிஷியேட்டிங் அப்படின்னா தூண்டுவது. அல்லது காசிங் பீப்புள்னு சொன்னால் என்னது? அதாவது காசிங்னு என்னது? ஏற்படுத்துதல். அப்போ என்ன? ஒன்று தூண்டுவது அல்லது ஏற்படுத்துதல், 2 ஒன்று தானே. தூண்டுறது அல்லது செய்கிறது 2 ஒன்று தானே. ரைட்டா? அப்போ இது என்ன? தூண்டுறது யாரை தூண்டுறது? மக்களை தூண்டுவது. காசிங் பீப்புள் ஆர் இனிஷியேட்டிங் பீப்புள் டு ரிப்பல் எகெனிஸ்ட். ரிப்பல்னா கிளர்ச்சி பண்ண, எதிர்த்து கிளர்ச்சி பண்ண, மக்களை தூண்டுவது. எதற்கு? ரிப்பல்னால் கிளர்ச்சி செய்வதற்கு. எதற்கு கிளர்ச்சி செய்யணும்? கிளர்ச்சின்னு போராட்டம். எகெனிஸ்ட் அத்தாரிட்டி அப்படின்னு சொன்னால் அப்போ அத்தாரிட்டினா ஒரு அதிகாரம். இப்போ அதிகாரம், கலெக்டர்கிட்ட அதிகாரம் இருக்குது, அவரை எதிர்த்து போராட வேண்டி தூண்டுவது மக்களை. இப்போ உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன், அத்தாரிட்டினா கலெக்டர்ன்ட்டு. ரைட்டா? அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா அப்போ அவரை எதிர்த்து அத்தாரிட்டின்றார் இந்த ஒரு கலெக்டர், அவர்கிட்ட என்ன இருக்குது? அதிகாரம் இருக்குது. அந்த அதிகாரம் தவறாக இருக்கும்போது அவர் தவறாக செயல்படுறாருன்னா அதை எதிர்த்து நம்ம கிளர்ச்சி செய்வதற்கு தூண்டுவது. ஆஃப் த அத்தாரிட்டி ஆஃப் த ஸ்டேட்னா ஒரு கவர்மெண்ட்டில் உள்ள ஒரு அத்தாரிட்டினா அதிகாரம். அவர் கவர்மெண்ட் ஆள் தானே, அதிகாரம் படித்தவர் தானே. அல்லது அல்லது மோனார்க்னா ஒரு மன்னர் காலத்தில்
அத்தாரிட்டி யாருக்கு இருக்காது? மன்னருக்கு தான் இருக்கும். மன்னரை எதிர்த்து கிளர்ச்சி செய்வதுக்கு தூண்டுவது, ரைட்டா? அது தூண்டுவது தான் அது செடிஷியஸ், ரைட்டா? அடுத்து டெமான்ஸ்ட்ரேஷன். டெமான்ஸ்ட்ரேஷன்னா ப்ரொட்டஸ்ட்னு சொன்னது என்னது? கண்டனம் பண்ணணும், ரைட்டா? ப்ரொட்டஸ்ட்னா கண்டனம் பண்ணணும். அது எப்படி கண்டனம் பண்ணணும் அப்படின்றது, அதாவது ஒரு கூட்டம் அமைத்து கண்டனம் பண்ணணும். அதாவது ப்ரொட்டஸ்ட் மீட்டிங் அப்படின்னா கூட்டம் அமைத்து கண்டனம் செய்வது. டெமான்ஸ்ட்ரேஷனாக ஒரு கூட்டத்தில் கண்டனம் செய்வது. அல்லது மார்ச் எகெனிஸ்ட் த சம்திங் அப்படின்னு சொன்னால், மார்ச் அப்படின்னா நடைப்பயணம் அர்த்தம், ரைட்டா? அணிவகுப்பு நடைப்பயணம் ரெண்டும் ஒன்று தான், ரைட்டா? அப்போ அணிவகுப்பு செய்யணும். எதற்கு செய்யணும்? அதாவது ஏதாவது ஒரு செயல் கவர்மெண்ட் தப்பாக செஞ்சிச்சுன்னு சொன்னால் அதைக்கு எதிர்த்து, ரைட்டா? அதாவது அதற்கு எதிர்த்து, அதாவது சம்திங்னா அதற்கு, அந்த சம்திங் அப்படின்ற வேர்டு இந்த இடத்துல என்ன வருது? கவர்மெண்ட்டோட செயல்கள் தவறாக இருக்கும் பொழுது அதை எதிர்த்து நாம் மார்ச் செய்யணும். மார்ச்னு சொன்னது நடைப்பயணம் செய்யணும். அதை எதிர்த்து அணிவகுப்பு என்று சொல்லுவாங்க. மார்ச்னா அணிவகுப்புன்னு அணிவகுப்புனா கூட்டமாக நடைப்பயணம் செல்வது தான் அதாவது சம்திங் ராங்னு அர்த்தம், ரைட்டா? அதுக்கு பேர் தான் டெமான்ஸ்ட்ரேஷன். அதுக்கடுத்து பிக்கெட்னா பிளாக்கேட்னா என்னது? பிளாக்கேட்னா ஒரு இடத்த வந்து முற்றுகையிடுதல். பிளாக்கேட்னா என்னது? முற்றுகையிடுதல். ஒரு இடம் வந்து இப்போ ஒரு பிரச்சனையாக இருக்குது, அந்த இடத்துல மக்கள்லாம் ஒன்று கூடி அதை முற்றுகையிட்டுருவாங்க. இப்போ கவர்மெண்ட் வந்து ஒரு இடத்த வந்து ஒரு குழாயை வந்து பிடுங்கன்னு வருது. மக்கள் என்ன பண்ணுறாங்க? அந்த குழாயை பிடுங்க விடாமல் முற்றுகையிடுகிறாங்க. பிடுங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல வந்து ஒன்று கூடுவது, அதாவது பிளாக்கேட்னா முற்றுகையிடுதல். அப்போ ஒர்க் பிளேஸ், ஒரு வேலை செய்யும் இடத்துல முற்றுகையிடுதல். அதாவது ஒரு ஒர்க் பிளேஸ்னால் வேலை செய்யும் இடத்துல முற்றுகையிடுதல். இதுதான் அதோட மீனிங், ரைட்டா? அல்லது பார்ட்டிசிபேட் இன் அப்படின்னா அதில் பங்கெடுக்கிறது. ஒன்று அதை முற்றுகையிடுகிறது, அல்லது ஒரு கூட்டத்தில் பங்கெடுக்கிறது, ரைட்டா? பார்ட்டிசிபேட்னா பங்கெடுத்தல், பார்ட்டிசிபேட் இன் அப்படின்னு சொன்னால் பங்கெடுத்தல்னு அர்த்தம், ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட்டு பாய்காட்னு என்னது? பாய்காட்னால என்னது? ரெஃப்யூஸ் பண்ணுறது. ஐ பாய்காட் திஸ் ஸ்கூல் அப்படின்னா திஸ் மீட்டிங் அப்படின்னா இந்த மீட்டிங்கை நான் வந்து பாய்காட் பண்ணுறேன், எனக்கு இந்த சபையில் கலந்துக்கிற விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறான், ரைட்டா? அப்போ பாய்காட்னு என்னது மீனிங்கு? ரெஃப்யூஸ்னு என்னது? ரெஃப்யூஸ்னால் மறுத்தல், ரைட்டா? ரெஃப்யூஸ்னு என்னது? என்ன வருது இந்த இடத்துல? மறுத்தல், அதாவது வேண்டாம்னு சொல்கிறது, ரைட்டா? அதான் பாய்காட். பாய்காட்னா என்னது? ரெஃப்யூஸ் பண்ணுறது. இதுக்கு டு கோஆப்ரேட் வித் அப்படின்னா அது கூட ஒத்துமையாக போக வேண்டி, டு கோஆப்ரேட் வித், அதாவது ஒரு வேலை இருக்குது, அந்த வேலையோடு நான் ஒத்துமையாக போக முடியாது அப்படின்னு சொல்லுவேன், ரைட்டா? என் தலைவர் பாஸ் சொல்கிறாரு, இந்த வேலையோடு நீங்கள் போங்க, இல்லை முடியாது அப்படின்றார். இப்போ இதுக்கு என்ன மீனிங்? பாய்காட்னா கவர்மெண்ட் ஒரு சட்டம் போடுது, அந்த சட்டத்தை எதிர்த்து நாம் செயல்பட்டோம்னா அது பாய்காட்னு அர்த்தம். அதாவது ரெஃப்யூஸ் மறுக்கிறோம், டு கோஆப்ரேட், சட்டத்தை எதிர்த்து நாங்கள் சட்டத்துக்கு மறுப்பு தெரிவிக்கிறோம் என்று தான் பொருள், ரைட்டா? அடுத்து அல்லது பாய்காட் டு பார்ட்டிசிபேட் இன் அப்படின்னா நாங்கள் அங்கே பங்கெடுக்கலைன்னு சொல்கிறோம், ரைட்டா? அங்கே நாங்கள் பங்கெடுக்க மாட்டோம்னு சொல்கிறோம். நான் முதல்ல அந்த ஒர்க் பிளேஸ் பிக்கெட்னு வரும்போது அந்த அதர் வெனியூக்கு பதிலாக பார்ட்டிசிபேட்ன்னு இதை சொல்லிட்டேன். நீங்கள் அதை மாற்றி எழுதி, வெனியூன்னா அந்த இடம்னு அர்த்தம். வெனியூன்னா அந்த இடம், ரைட்டா? அந்த இடத்துல வந்து ஒன்று கூடுறது. பிளாக்கேட்னு சொன்னால் ஒரு ஒர்க் பிளேஸ் அல்லது அந்த இடத்துல ஒன்று கூடுறது, ரைட்டா? பார்ட்டிசிபேட் இன்னிட் கிடையாது, ரைட்டா? இப்போ இங்கே தான் பார்ட்டிசிபேட் இன்னிட்னா அதில் பங்கெடுக்கிறது கிடையாது, ரைட்டா? பங்கெடுக்க மறுத்தல், ரைட்டா? ஒரு வேலையை ஒரு சட்டத்தை எதிர்ப்பது அல்லது ஒரு மீட்டிங்கில் கலந்து கொள்ளாமல் இருப்பது, இந்த ரெண்டு தான் பாய்காட், ரைட்டா? அடுத்து புருட்டல்னு சொல்லியிருக்கேன், மிருகத்தனமான செயல்கள்னு சொன்னால. அப்போ புருட்டல்னால் சாவேஜ்லி வைலண்ட் அப்படின்னா சாவேஜ்லி வைலண்ட்டுன்னு சொல்லும்போது, அப்போ சாவேஜ்லி அப்படின்னா காட்டுமிராண்டித்தனமான, ரைட்டா? காட்டுமிராண்டித்தனமான வைலேஷன், வன்முறைன்றான். அப்போது இங்கிலீஷ்காரன் புருட்டல்னா இந்தியாக்காரங்க போராட்டம் பண்ணும்போது மிருகத்தனமாக துப்பாக்கி வச்சு சொல்கிறான்ல, அதைத்தான் சொல்கிறாங்க சாவேஜ்லி வைலண்ட். அவங்களும் அந்த செயல் வந்து வைலண்ட் தானே. வைலண்ட்னா என்னது? வன்முறை தானே. அவங்க துப்பாக்கி வச்சு சொல்கிறது ஒரு வன்முறை, அதாவது என்னது? மிருகத்தனமான வன்முறையில் அவங்க துப்பாக்கி வச்சு விட்டாங்க, அதை தான் சொல்கிறான், ரைட்டா? நெக்ஸ்ட்டு பேட்ரியாட்டிக் தேசப்பற்றுன்னு அர்த்தம்.
ஆனால் இவன் என்ன சொல்கிறான்னு பாருங்க, ஹேவிங் டிவோஷன் அப்படிங்கிறான். அப்போ ஹேவிங் டிவோஷன்னா என்னது? டிவோஷன் ஒரு பக்தி. டிவோஷன்னா ஒரு பக்தி, எது மேலேயோ ஒரு பக்தி, கடவுள் மேலே தான் பக்தின்னு இல்லை. ஏதாவது நாட்டு மேலே பக்தி இருக்கலாம், அம்மா மேலே பக்தி இருக்கலாம், அப்பா மேலே பக்தி இருக்கலாம். அதுக்கு தான் பக்திம்பாங்க. ஹேவிங் டிவோஷன் அப்படின்னு சொன்னால் அது என்னது? பக்தி கொண்டவர்னு அர்த்தம். ரைட்டா? எதில் பக்தி கொண்டவர்? ஹேவிங் டிவோஷன் டு, பக்தி கொண்டவர் எதில் பக்தி கொண்டிருக்கிறார்? அல்லது விகோரியஸ் சப்போர்ட் அப்படின்னா, விகோரியஸ் சப்போர்ட்னு என்னது? விகோரியஸ்னால் தீவிரம்னு அர்த்தம். ரைட்டா? தீவிரமான ஆதரவு. ஒன்று பக்தி கொண்டவர் அல்லது தீவிரமான ஆதரவு, ரெண்டும் ஒன்று தானே. தீவிரமான ஆதரவு, இப்போ எங்கள் அம்மா மேலே எனக்கு பக்தி ஜாஸ்தி, அதில் பக்தி கொண்டவன் நான். அதேமாதிரி விகோரியஸ் சப்போர்ட் அப்படின்னா அவங்களுக்கு தீவிரமாக ஆதரவு பண்ணுவேன், என்ன செஞ்சாலும் அவங்க நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன்றேன். அதை ஃபார் ஒன்ஸ் ஓன் கண்ட்ரி அப்படின்னா எதில் இந்த மாதிரி பக்தி கொண்டவர்கள்? ஃபார் ஒன்ஸ் அவனோட தேசத்தின் மேல். ஃபார் இதற்காக வேண்டிய ஃபார் ஒன்ஸ் அவனோட தேசத்தின் மேல் பக்தி கொண்டவன் அல்லது அதிக தீவிரன்னு அதிக, ரெண்டு ஒன்று தான். அதிக ஆதரவு கொடுப்பவன், அந்த செயலுக்காக வேண்டி, நாட்டுக்காக வேண்டி ஆதரவு கொடுப்பவன் அர்த்தம். அடுத்து ரெப்ரசன்னா ஆக்ஷன் ஆஃப் சப்டியூயிங் சம் ஒன் அப்படின்னு சொன்னால், இப்போ எனது ரெப்ரசன் வரும்போது ஆக்ஷன்னு செயல்பாடுகள். ரைட்டா? அப்போ சப்டியூயிங்னு என்னது? செயல்பாடுகள். அது ஆக்ஷன் ஆஃப் சப்டியூயிங் சம் ஒன் அப்படின்னா, அதாவது சம் ஒன்று சில பேர், அப்போ ஆக்ஷன் ஆஃப் சப்டியூயிங் சம் ஒன் அப்படிங்கிறான். ரைட்டா? அப்படியா? அப்போ சப்டியூயிங் அடிவினையே செய்யும். சப்டியூயிங்னா அடிவினை செய்கிறது. அப்போ யார் அடிவினை செய்யணும்? சம்மன், சில பேர் அடிவினையே செய்யணும், அதற்குண்டான செயல். ரைட்டா? ரெப்ரசன்னா சில பேர் இப்போ போராட்டம் பண்ணுறாங்க, அதை போராட்டம் பண்ணக்கூடாதுன்னா அவங்கள அடிவினையே செய்யணும். அதாவது அப்படிங்கன்னா அடிபணியே செய்தல். அடிபணிச்சுனா கீழ்ப்படியே செய்தல். எனக்கு கீழே இருக்கணும், காலை கீழே உட்காரணும், இதை எந்திரிக்கூடாது, நான் சொல்கிறது கேட்கணும் அப்படின்னு. அவன் கேட்கலன்னா என்ன பண்ணணும்? துப்பாக்கி வச்சு அவனை சுடணும். சுட்ட அடுத்த வந்து கீழே வந்துடுவான்ல, அதான் சப்டியூயிங்னு அர்த்தம். சப்டியூயிங்னா அடிபணிதல். சம்மன், சில பேரை அடிபணி செய்தல், அதனோட செயல்னு அர்த்தம். அப்போ அல்லது சம்திங் வித் ஃபோர்ஸ், அப்படி இல்லைன்னா என்னது? சிலவற்றை சில இதை செய்யணும். சம் ஒன் ஆர் சம்திங். ரைட்டா? ஆக்ஷன் ஆஃப் சப்டியூயிங் சம் ஒன் ஆர் சம்திங். அதுக்கடுத்து தான் வித் ஃபோர்ஸ் வரும். இந்த ரெண்டுக்கு சேர்ந்த காமனானது வித் ஃபோர்ஸ். வித் ஃபோர்ஸ்னு என்னது? பலத்தை யூஸ் பண்ணி, பலத்தை உபயோகப்படுத்தி சம் ஒன் சில நபர்களையோ அல்லது சிலவற்றையோ, அதாவது சில கீழ்ப்படிய வைக்கும் செயலுக்கு பேர் தான் டெப்ரஷன். சில நபர்களையோ அல்லது சில சம்பவங்களையோ என்னது? பலம் வித் ஃபோர்ஸ்னால் பலத்தை உபயோகப்படுத்தி, அதாவது பலம்ன்ற ஃபோர்ஸ், பலத்தை உபயோகப்படுத்தணும். ஆக்ஷனாக உபயோகப்படுத்தி அடிவினையை வைப்பது தான். அடிவினை வைப்பதுன்றது சப்டியூயிங். அடிவினை வைப்பதுக்கு பேர் தான் ரெப்ரசன். அதான் ரெப்ரசன் எங்கே வந்துச்சு? இந்த இதில் ஏகப்பட்டத்தில் வந்துச்சு. இப்போ புரட்சி பண்ணுவாங்க, அந்த இங்கிலீஷ்காரன் என்ன பண்ணுவான்? அதில் ரெப்ரசன் பண்ணிடுவான். ரெப்ரசன் என்னது? அடக்குமுறை கையாண்டுவான். அது என்ன அடக்குமுறை? என்ன 1000 பேர் இருக்கான், 10 பேர் அடக்கிடுவான். எப்படின்னா அவன்கிட்ட துப்பாக்கி இருக்கும், 10 பேர்ட்டையும். பேசாமல் உட்காரையா இல்லை சுடணுமாம்பான். 4 பேர் சுட்டா எல்லாமே ஓடி போயிடுவான். இது உயிருக்கு பயந்தவன் தானே மனுஷங்க, அது ஓடி போயிடுவேன். அதனால் அடிவணிஞ்சிடுவான், பேசாமல் உட்காந்துருவேன். இதுதான் மீனிங். ஓகே, பாய்.